இந்த மகாபாரதமும் ராமாயணமும் நமக்கு பலவிதமான வாழ்க்கை முறைகளையும் வாழ்க்கை தத்துவங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான காவியங்கள். ராமாயணத்திலிருந்தும் மகாபாரதத்திலிருந்தும் எடுக்க எடுக்க அள்ள அள்ள குறையாத அக்ஷய பாத்திரங்கள் போல் அதிலிருந்து நமக்கான நீதி தகவல்கள் நிறைய இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய நாளிலே நாம் மகாபாரதத்திலே இருந்து ஒரு அருமையான நிகழ்வை பார்க்க இருக்கின்றோம். ஒரு முறை திருதராஷ்டிரன் தன்னுடைய சகோதரர் விதுரரிடம் ஒரு அருமையான கேள்வியை முன்வைத்தார். அது என்னவென்றால், மனிதனுக்கு ஆயுள் 100 வருடம் என்கின்றார்கள். ஆனால் 100 வருடங்களை கடந்த மனிதர்கள் எவருமே இல்லையே, அதற்கு என்ன காரணம்? ஒரு 100 வருடம் என்று குறிப்பிட்டிருந்தால் அந்த 100 வருடம் வாழ வேண்டும் அல்லவா? ஏன் அப்படி 100 வருடங்கள் வாழ மாட்டேன் என்கின்றார்கள்? பலர் இளவயதிலேயே இறந்து போகின்றார்களே, இதற்கு என்ன காரணம் என்று விதுரரிடம் திருதராஷ்டிரன் கேட்கிறார். விதுரர் மிகப்பெரிய பண்டிதர், நியாயவான். அவர் மிக அழகாக பதில் சொல்கின்றார். அரசே, மனித ஆயுளை அறுக்கின்ற வாள்கள் 6 இருக்கின்றது என்றார். திருதராஷ்டிரனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அது என்ன வாள்? நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லையே என்று கேட்கின்றார். விதுரர் விளக்கமாக பதிலை சொல்கின்றார். இந்த 6 வாள்கள் என்று நான் குறிப்பிட்டது, முதலாவது வாள் கர்வம். மனிதர்களிலே பலர் இந்த உலகிலே நான் மட்டுமே கெட்டிக்காரன், மற்றவரெல்லாம் முட்டாள் என்று நினைக்கின்றார்கள். ஒருவனுக்கு கர்வம் என்பது ஏற்பட்டால் நம்மை படைத்த கடவுள் சும்மா இருக்க மாட்டார். ஆகவே கர்வம் இல்லாமல் இருப்பதற்கு தனது குற்றம் குறைகளை முதலிலே பார்க்க வேண்டும். பிறரை குற்றம் சொல்வதற்கு முன்னால் நம்மிடத்திலே அந்த குறைகள் இருக்கின்றதா, குற்றங்கள் இருக்கின்றதா என்பதை நாம் முதலிலே பார்க்க வேண்டும். அதன் பிறகுதான் பிறரை குற்றம் சொல்ல வேண்டும். நம்மிடம் அந்த குற்றங்கள் இருந்தால் அவற்றை முதலிலே நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு அவர்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும். இது முதலாவது வாள். கர்வம் என்பது மனிதனுடைய ஆயுளை அறுக்கின்ற முதலாவது வாள். இரண்டாவது வாள் என்ன? அதிகம் பேசுவது. ஒரு சிலர் பார்த்தீர்கள் என்றால் சதா பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய பேச்சிலே எந்த விதமான சாரமும் இருக்காது.